அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கின்றான் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்வானது பலர் போற்றும்படி இருக்க வேண்டும், தூற்றும்படி இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்வு செம்மை பெற வேண்டும் என்றால் ஆன்மீகத்திலே அதிகமான ஈடுபாடும் சமூக நற்சிந்தனையும் இருந்தால் ஒருவனுடைய வாழ்வு நிறைவானதாக இருக்கும். அப்படி வாழ்ந்து மறைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே. எந்நேரமும் இறை சிந்தனையோடு வாழ்ந்து தங்களால் இந்த வாழ்ந்த சமூகத்திற்கு நன்மையை செய்துவிட்டு இறந்து பல ஆண்டுகள் ஆகியும் அவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நல்ல வாழ்வு வாழ்ந்து நற்கதி அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இன்றைக்கு அதை பற்றித்தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருநாவுக்கரசு சுவாமிகள் சைவ சமயத்திலே ஈடுபாடு கொண்டு வாழ்ந்தது 4 ஆண்டுகள் தான். அப்போது அவருக்கு வயது 77. சைவ சமயத்திலே தொண்டாற்றி சிவபெருமானுக்கு நாளெல்லாம் தொண்டாற்றி சிவகதியை அடைந்தார். அதேபோல் 6 நாட்கள் மட்டுமே இறைவனுக்கு தொண்டு செய்து 6 நாட்கள் தான் தொண்டு செய்தார் கண்ணப்ப நாயனார். சிவனோடு கலந்து விட்டார். 2 ஆண்டுகள் தான் சிவசிந்தனையோடு வாழ்ந்தார். அதற்கு முன்பு வரை சாதாரணமான லோகாதேய வாழ்க்கையிலே இருந்தார். 2 ஆண்டுகள் மட்டுமே சிவசிந்தனையோடு இருந்து சிவனோடு கலந்தார். அதேபோல் இறைவன் சுந்தரரை தடுத்தாட்கொண்டது 16 வயதிலே. அவர் கைலாயம் போனது 18வது வயதிலே. 2 ஆண்டுகள் தான் அவர் சிவசிந்தனையோடு இருந்தார். ஆகையால் பக்தி என்பதற்கு வயது முக்கியம் அல்ல. ஒரு சிலர் சொல்வார்கள், எனக்கு இப்போது என்ன வயதாகிவிட்டது, எல்லாம் பக்தி எல்லாம் 50 வயதுக்கு மேல் பார்த்து கொள்ளலாம் என சொல்வார்கள். 50 வயது வரை நாம் உயிர் வாழ்வோம் என்பது நம் கையில் இருக்கின்றது. இதை நான் சொல்வதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லோரும் நன்கு வாழ வேண்டும், அதுதான் என்னுடைய வேண்டுதலும். நான் பொதுவாக சொல்கின்றேன். ஆகவே இளமையில் கல் என்று சொன்னார்கள் அல்லவா, அதுபோல பக்தியையும் இளமையிலேயே விதைத்து கொள்ள வேண்டும். பெற்றோர் இளமையிலேயே குழந்தைகளுக்கு ஆலயத்துக்கு செல்வதை பழக்கப்படுத்த வேண்டும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என சொல்லி வைத்தார்கள் பெரியோர். இளமையிலேயே ஒன்றை விதைத்து விட்டால் அதனை எந்த வயதிலேயும் எடுக்க முடியாது, வளர்ந்து கொண்டே இருக்கும். பக்குவம் கைகூடும் விரைவிலேயே.